பிளாக் பேங்க் ஓன் பண்ணது. இப்போ ஓமண்ட நாதத்தை வச்சு நீங்கள் சிவன் சொத்து கொலை நாசம். எல்லோரும் சிவன் சொத்து எடுத்து கொலை பண்ணுறீர்கள். அண்டத்தில் ஈசன் என்று பார்க்கின்றான். இன்றைக்கு தப்பூசன் சூரியன் உதிக்கின்றது, சந்திரன் மறைகிறது. உங்களை பார்க்கின்றான், உங்களை செல்வி எடுக்கின்றான். நீங்கள் பார்க்கவில்லையா மான்றகளே? உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் கணக்கு பார்க்கின்றான். இன்றைக்கு ஞானம் அடுத்த நாள் முருகன் ஒளியா வந்தது என்று சொன்னால், சூரியன் சந்திரன் உதிக்கும் போது, சந்திரன் மறையும் போது ஈசன் ஒன்றாக உங்களை பார்க்கின்றான், உலகத்தை பார்க்கின்றான். உலகத்தில் இருக்கும் மான்றகள் இன்னும் தன்னிடம் பெறவில்லை. ஏன் பெறவில்லை? என்னுடைய பிள்ளைகள் முருகன் போல் வந்தான். முருகன் வந்த இடத்தில் நீங்கள் வரவில்லையா? முருகனின் பிள்ளை வந்ததை போல் உங்களை வர சொல்லுகின்றான். ஆரையும் ஒளியாக்கி வர சொல்லுகின்றான். நீங்கள் யோசிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கும் அனைத்து மான்றகளும் யோசிக்காமல் நீங்கள் நடந்து கொள்ளுறீர்கள். சிவன் சொத்தண்டால் சிவன் உங்களுக்கு ஞானத்தை தருகின்றான். ஓங்கார நாதத்தில் பிள்ளையார் எடுத்தார். ஆனால் நாங்கள் என்னும் அந்த நாதம் மூலம் உலகம் தோன்றப்பட்டு இப்ப பூமாதேவி தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் நீங்களோ டைவர்ஸ் கேன்சர் நோய் வந்திருக்கிறீர்கள். உங்களை இப்போ யோசிக்க வைக்கின்றான். ஈசனுடைய சொத்து சிவன் சொத்து கொலநாசம். நீங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் இப்போ கூடியிருக்கின்றோம். ஆனால் ஈசனை தடுக்கிறீர்களா? இல்லையே. உங்களுக்குள் ஈசன் வாசி வாசி என்ற காத்தில் இருக்கின்றான். இப்போ பாட்டில் பாடுகிறார்கள், ஈசனுடைய நாதத்தில் பாடுகிறார்கள். கேட்கவில்லையா? நீங்கள் யோசிக்கவில்லையா? முதலே யோசி கைவி மூச்சல் கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் ஆம் திருப்பிலங்க கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் ஆம் ஓம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் ஆம் மூச்சலங்க கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஆம் மண்டபலங்க கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் ஆம் மண்டபலங்க கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 5 ஓம் 6 ஆம் மண்டபலங்க கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஆம் மண்டபலங்க ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஆப் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 ஆப் மூச்சை கீழே விடுங்க. நல்லா அழுங்க மூச்சா. கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் ஆப் மூச்சு அழுங்க. கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் ஆப் ஓகே அம்மா. சூரியன் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் மூச்சலங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் மூச்ச விடுங்க. முன்னம்பாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 7 மூச்சலங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 முன்னம்பாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 கும்பா ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 கீழே வாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 மீண்டும் வாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 மீண்டும் வாங்க. ஓம் 1
ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் எட்டு கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓகே மூச்சு போச்சு குனிங்கம்மா மீண்டும் வாங்க கீழே ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு கும்பம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு மீண்டும் வாங்க ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு கும்பகம் ஓம் ஒன்று ஓம் ரெண்டு ஓம் மூன்று ஓம் நாலு ஓம் அஞ்சு ஓம் ஆறு ஓம் ஏழு ஓம் ஓகே தியானமா கை வச்சு ஓம் 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 யோதேம் 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 தாயாருக்கு வணக்கம், தந்தையாருக்கு வணக்கம். ஜோதியே சக்குருவே சரணம், ஜோதியே சக்குருவே சரணம். கையில் அசத்தியத்திலிருந்து சத்திய மார்க்கத்துக்கு எடுத்து செல். சாவென்று ஆன்ம ஜோதியை சாமல் அழைத்து செல். கையோதில் நெத்திக்கண் 50 தியானம். ஓம் ஓம் அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, செழிக்கட்டும் விவசாயம், சீர்பரட்டின் நிர்வாகம்,
உலக மக்கள் முகங்கள் எல்லாம் நிலவட்டும் பொன் சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம். கேட்குறத கேளுங்கம்மா. சந்தோஷம். நமக்கு பாருங்க, சோதனை தான் இருந்தாலும் தாங்குவோம். சோதனை தாங்கினா நிச்சயமாக வெற்றி இருக்கு. நமக்கு வந்து அந்த அம்மா சொன்னாங்க பிக் பேங்க் அக்கௌண்ட். பிக் பேங்க் அக்கௌண்ட்னா பேங்க்ல போடுற காசு இல்லை, அண்டத்தில் ஈசன் கொடுக்குற நமக்கு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் நமக்கு எல்லாருக்கும் வழங்கியிருக்காரு. நமக்கு வந்து ஆயுள் கூட, குடும்ப சந்தோஷம், ஆரோக்கியம், எல்லா வெற்றிகளும் கிடைக்கும். அதான் பிக் பேங்க் அக்கௌண்ட். இது அண்டத்திலிருந்து டவுன்லோட் பண்ணி நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அதை அவங்க சொல்ல வந்தாங்க. இதை வழங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோமா இல்லையா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது யாருமே வேல்யூபிள் கிடையாது. காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, அதில் வேல்யூவே கிடையாது. தொடர்ந்து அடுத்த பார்த்து வர்றாங்க தூதர் ராஜன். ராஜன் இருக்கீங்களா? ராஜன் வரலன்னு நினைக்கிறேன். அடுத்தது தூதர் ராமா. சந்தோஷம் சந்தோஷம். இன்றைக்கு தைப்பூசம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னாக்க எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பேர் தான் இந்த தியானத்தில் வந்து தியானம் அடையணும், தெய்வ வழிபாடு, ஈசனை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து உக்காந்துருக்கோம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய சோதனை. சோதனை சொன்னால் லெஃப்ட் அண்ட் ரைட், இங்கிட்டு பாடல் அங்கிட்டு பாடல், அது என்னையே சேர்ந்தது. நான் கலைஞர் இல்லவா, அதனால் இந்த தியானம் ஆரம்பிக்கும் பொழுது மாசி மாதம் பாடல் ஒன்று ஒடுக்கிட்டு, ஆனால் அப்படி இழுக்குது. ஆனால் தியானத்தில் இருந்தனால அந்த பாடல் வேண்டாம், அந்த இசையும் வேண்டாம், இறைவன் அடித்து செல்வோம் அப்படின்னு அந்த தியானம் மூலமாக நான் போயிட்டேன். 85 நான் இந்த தைப்பூசத்துக்கு காலடி வைக்கும் பொழுது, இந்த காவடிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே உடலாக நமக்கும் ஆடும், சந்தோஷமாக பார்ப்போம். அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இன்றைக்கி நான் சொல்ல போக வேண்டியது வந்து 3 விஷயம்தான். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், நம்பிக்கை, இந்த தியானம். குறைகள் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்குது. பாருங்கள், நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ செய்கிறாங்க, அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க, அவங்க பாட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, பாடலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மலைக்கு போகிறாங்க, முருகனை பார்க்குறாங்க, குறைகளை சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் நம்மளோட குறைகள். நம்மளோட பொக்கிஷம் எல்லாமே இருக்குது, நம்ம தேடி போகிறதில்ல, என்னையும் சேர்த்து தான். குறைகள் என்றாக்க நீங்கள் பாருங்கள், மற்ற இனத்தவர்கள் இந்த இறையோட சம்மந்தப்பட்டது பார்த்தோம் சொன்னாக்க எல்லோரும் அமைதியாக இருந்து அந்த அந்த தியானத்தை அல்லது அந்த சாமி கும்பிட்றதெல்லாம் அமைதியாக இருந்து தான் எல்லாம் செஞ்சுட்டு போங்க. நம்ம பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம சொல்ல முடியல. அது நம்மளோட குறைகள் நமக்குள்ளே இருக்குது. அந்த காவடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், இவங்க ஒரு பக்கம் சினிமா பாட்டை ஆடுவாங்க. இந்த காவடிக்கு இந்த பாட்டு போட நல்லா இருக்குமே, இந்த சிந்தனை ஓடும். நம்மளோட குறைகள். நம்ம கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம், மணி அடிக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் வந்துடுறாரு, சார் எப்படி சார் இருக்கிறீங்க, இவர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பார், நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அங்கே அர்ச்சனை ஓடும். நம்பிக்கை, குறைகள். நம்ம வந்து சிந்தனை ஒன்றா கொண்டு போக முடியல. கோயிலில் பேசுவோம், அங்கே தான் பொலிட்டிக்ஷன் ஓடும், அந்த கதை இந்த கதை, அவனும் அப்படித்தான் இருந்தான், அவன் சரியில்லை அப்படின்னு. ஆனால் கோயிலில் பேசுகிறோம், குறைகள், நம்மளோட குறைகள். கோயிலுக்கு வழிபாடுகள் நம்ம வந்து சரியாக தெரியாமல், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ முறைகள், அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து குறைகளில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வெளிப்படை. நம்பிக்கைன்னு வரும்போது இந்த தியானம் அடிப்படையில் நீங்கள் போக போகத்தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். உள்மனம், இந்த உள்மனத்தில் நீங்கள் வந்து அடைஞ்சிங்கன்னு சொன்னாக்க நீங்கள் எதையுமே சாதிக்கலாம். எல்லாமே இந்த தியானம் தான். நம்ம வந்து முன்ன வந்து முருகனை கும்பிடுவோம், பிள்ளையாரை கும்பிடுவோம், அம்மனை கும்பிடுவோம், நினச்சா எதுவுமே கும்பிடுவோம்.
என்ன இதை கும்பிட்றோம் எனக்கு கிடைக்க மாட்டேதா, அதை கும்பிட்றோம் கிடைக்க மாட்டேதா, மாற்றி சாமி கும்பிடுவோம், அங்கே போய் பார்ப்போம், இங்கே பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை போமோ பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். மனதில் ஒரு நிலை இல்லாமல் வாழுவோம். ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். விருது எடுப்போம், அதை எடுப்போம், செய்வோம், காணிக்கை செய்வோம், அது பண்ணுவோம், இதை பண்ணுவோம், 6 மாதம் நல்லாயிருக்கும். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிலையில் நம்ம வந்து பழையபடி கஷ்டம், அது நஷ்டம் எல்லாமே வரும். என்றைக்கு நீங்கள் தியானத்தில் நீங்கள் வந்து ஈடுபடுறீங்களோ, இந்த தியானம் மூலிமா நீங்கள் போகிறீங்களோ, உங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். இது உண்மை, இது என்னுடைய அனுபவம். அதாவது இந்த தியானம் தான் நம்மளை வந்து ஒரு நிலையை நடத்தும், ஒரு நிலையை கொண்டு போகும், இறைவன் வழிக்கு போகும், சிந்தனை இறைவனோட சிந்தனைக்கு போகும். ரீசன் மற்றது எதுவுமே நமக்கு தேவையில்லை. கோயிலுக்கு போவோம், இல்லைன்னு நான் சொல்ல, அர்ச்சனை பண்ணுவோம், குரு சொல்கிற மாதிரி தியானம் பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாம் செய்வோம். முடிஞ்ச பிறகு நம்ம வந்து தியானத்தில் அமைதி, இந்த தியானம் செய்யும் போது தான் மனதில் ஒரு அமைதி உருவாகும், ஒரு நம்பிக்கை உருவாகும். நம்ம இடையில நமக்குள்ள உள்ளுக்குள்ள மனதை வந்து பேச ஆரம்பிக்கும். இந்த வழிகள் என்ன, தெய்வம் என்ன, தெய்வனோட வழிகள் என்ன, உலகம் என்பது என்ன, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே உலகம், ஒரே மனிதன், உள்ளுக்குள்ளே நீ வாழ், உள்ளம் ஒரு கோயில். சிரிக்கிறோம் இல்லையா? ஏன் சிரிக்கிறோம்? பைத்தியமா? இல்லை, கிடையாது, பைத்தியம் இல்லை. அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அவன் சிரிக்கிறானா அவனோட நம்பிக்கை, அவன் அழுகிறானா அதோட நம்பிக்கை. அப்போ இந்த தியானம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்களா, 5 தடவை தோணுனா உங்களுக்கு வந்து சிறப்புகள் கிடைக்கும். ஒரு தடவை தியானம் பண்ணிங்களா, அது ஒரு தடவை 2 தடவை நீங்கள் தியானம் பண்ணிங்களா, அதோட பலன் வந்து குறைவாக தான் நீங்கள் பார்க்கலாம். அதிகம் செய்ய செய்ய, அதிக சிந்தனை இறைவனை செய்ய செய்ய, தியானத்தில் போகும்போது அமைதிகள் கிடைக்கும். மனதில் நல்லவர் வருவார்கள், கெட்டவர் விலகி போவார்கள். நீங்கள் உங்கள் மனதை ஆத்மா சாந்தி அமைதியாக கொண்டு போவீங்க. மனம் சந்தோஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் அது இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு கிடைக்காதுங்க. ஒரு மாதத்தில் செஞ்சுட்டு அடுத்த மாதம் எனக்கு பணம் வரும், காசு வரும், வீடு வரும், அது வரும் நினைக்காதுங்க. அது போகணும். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம். அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் நம்ம படிக்கும் போது எஸ்பிஎம் எடுக்கிறோம், யூனிவர்சிட்டி டிப்ளமா எடுக்கிறோம், டிகிரி எடுக்கிறோம், எஸ்ஆர்பி எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒரு நாள் படிச்சுட்டா பாஸ் பண்ண போகிறோம் இல்லையே. 1 வருஷம் படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம். படிக்க 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 தான் நீங்கள் வந்து சாதனை அடைவீங்க. அடிமேல் அடி அடித்தா தான் அம்மியும் நகரம். தெய்வம் உள்ளம் ஒரு கோயில். அன்பேவா உள்ளம் என்பது கோயிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. அங்கேருந்து பார்க்குறாங்க, என்னடா இவர் பாட போகிறாரா, பாடுற பாடல் மியூசிக் இருந்துச்சு. அது பாடல் தான், உண்மைதான் எம்ஜிஆர் பாட்டார். அதாவது அன்பேவானா அந்த அன்பு, அந்த இறைவனை வந்து நம்ம மனதுக்குள்ளே கொண்டு வரணும். நம்மளும் சேர்ந்து இந்த பாதைக்கு போகிறோம். இதுதான். அப்போ நீங்கள் தியானத்தை விடாமல் நீங்கள் அனுதோறும் நீங்கள் தியானம் செஞ்சுட்டு வந்தீங்களா, நீங்கள் இந்த தியானத்தில் கூடுதலாக இருந்து நீங்கள் தியானம் பண்ண 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், அரை மணி நேரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வித்தியாசமே வேறு, நீங்கள் போகிற பாதையே வேறு, எல்லாமே ஒரு சுபமாக அமையும். உங்களுக்கு போக போக எனக்கு தியானத்தில் வந்து எல்லாமே அது அவங்களுடைய அனுபவம். இந்த வெற்றிக்கண் இருக்க பல விஷயங்கள் கொண்டு போகணும் நம்மளை. நீங்கள் எல்லாமே அனுபவம் பார்க்கலாம், எதையுமே நீங்கள் கேட்கலாம், கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அது பல கலர்கள் கொண்டு போகும், பல இடங்களை காட்டும். என்னுடைய அனுபவம், நான் கபாலாம் பார்த்துருக்கேன், உண்மை இல்லைன்னு கிடையாது. சேச்சியும் அந்த வணங்குறவங்களும் பார்த்து உண்மை, பொய் கிடையாது. எல்லா மதமும் உண்மை, பொய் கிடையாது. இன்றைக்கு மலைக்கார மத்தியில் என்னால் பேச முடியும். இந்த தியான கிளாஸ் வந்த பிறகு முன்ன என்னால் பேச முடியாது, பயப்படுவேன். அவங்க பேசுகிற கூட யா புத்தம் யா எல்லாமே குறை அப்படியே விலகிட்டு போவேன். எங்கே என்னை மாற்றிடுவாங்களோ. இன்றைக்கு என்னால் நின்று பேச முடியும். ஏன்னா தன்னம்பிக்கை, இந்த அனுபவம், தியான மூலியமாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டு, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. யாரும் இடத்திலும் யார் இது எந்த மதம் இருந்தாலும் நம்மளால் துணிஞ்சு நின்று பேச முடியும், நிற்க முடியும். கவலைப்பட வேண்டாம். எல்லாமே இந்த தியானம் மூலிமா நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தியானத்தை விட்டுறாதீங்க. தியானம் மட்டுமல்ல, நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. அவர் கொடுத்த 3-4 புத்தகம் இருக்குது. அந்த
இந்த புத்தகத்தை படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, மற்ற விஷயங்களை தெரியும், குருவை கேளுங்க, சொல்லுவார். நீங்கள் அனுபவப்பட்டுக் கொள்ளலாம், மற்றவங்கள்ட்ட பேசுங்க. இந்த மாதிரி நான் மட்டும் பேசக்கூடாது, நீங்களும் அந்த மாதிரி பேசுவோம். பல பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த தியானத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்று நான் சொல்லி இப்போது விடைபெறுகிறேன். சந்தோஷம் சந்தோஷம் Sandosham, since Tuda Sakti Jodi is not speaking today, I will convey his message on his behalf. This message was given by Tuda Sakti Jodi last night. I already spoke in Sivan Temple TUDM. I will repeat again. The reason Tuda Sakti Jodi is here today in this Kali Yugam is to save the earth and mankind from further damage. Isan in the form of Tuda Sakti Jodi is here to unite people from all walks of life and religion. He is also here to stop Siddha Vilayadu that is being practiced unknowingly by some spiritual beings out there and also scientists for doing research and damaging the earth further. Currently all the 5 elements which are sand, water, fire and sky are not balanced due to Kali Yugam. The only way to balance the 5 elements are through Sakti Jyoti Jnana Upadesam meditation. Isan has taken Sakti Jyoti Tuda to the universe through Sakti Jyoti Tuda's respective chakra. It started from Netikan Agnya, then Mooladharam, Swasisthanam, Manipura, Anahata, Visuddhi, and finally Sadakale, Sahaskaram chakra. Then Tuda Sakti Jyoti was taken to the respective logams, also known as galaxy. It started from Puva Logam, Puru Logam, Puvar Logam, Sadga Logam, Mahalogam, Janana Logam, Tava Logam, Adava Logam, and finally Satya Logam, and he became king of zero, also known as Puja Tikku Raja. Some of you might be wondering what is Puja Tikku Raja or king of zero. Well, Puja Tikku Raja means Tuda Sakti Jyoti has zero breath, or in other words, he takes Pranaya Kavasam or Pranayama shield from the universe. The Pranayama shield consists of Navapasana Sakti, which are pineal gland, gonad gland, adrenal gland, pancreas gland, thymus gland, thyroid gland, and pituitary gland from the respective logams placed in the universe. That is why today, on Thaipusam Day, Isan will monitor and scan everybody, including the sun and moon, to see their level of Pranaya Kavasam. The more meditation one does, the faster their breath level will reduce or stop, and the more medicine they will take from the universe. That is simply the reason why Tuda Sakti Jyoti emphasizes that all should do meditation 5 times a day so that their breath level reduces.